பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எந்த நாளில் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை என்பது 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் வசனம் 27வது வசனத்தில் நான் வாசிக்கிற பிரகாரமாக, இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்துள்ளீர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வீடு என்பதால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் சிலர் பல லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டுகிறார்கள். ஆனால் அந்த வீடுகளில் சந்தோஷம், சமாதானம் என்பது கிடைப்பதில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தினால சந்தோஷத்தை தருக வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதத்தில் ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? கர்த்தருடைய பெட்டி என்பது ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் என்பது இருந்தபடினால அந்த பெட்டியின், அதாவது உடன்படிக்கையின் பெட்டி நிமித்தமாக அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒருவருடைய வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு என்பது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கப்படும் போது, அந்த உடன்படிக்கை பெட்டி தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கற்பனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2 கற்பனை கொடுக்கிறார், பிரதான கற்பனைகள். முதலாவது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். 2வது கற்பனையாக, நம்மில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீர் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பிரதான 2 கற்பனையாக உடன்படிக்கையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த உடன்படிக்கை என்கிற கிறிஸ்துவின் அன்பு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டை கர்த்தர் சமாதானத்தினால் நிறைக்கிறார், சந்தோஷத்தினால் நிறைத்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட உடன்படிக்கை என்கிற வசனத்தை, ஆண்டவருடைய அன்பை நீ நானும் சுமக்கும்போது, உங்கள் வீட்டில் இருக்கும்போது உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வீட்டை அபரிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தாம் இந்த வார்த்தையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.